ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களை நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்தில் பேட்டி எடுக்கிறோம். அவங்களுக்கு சில விஷயங்களை கடவுள் முடிச்சு கொடுத்துருக்காரு. உண்மையான விஷயங்களை சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் அவங்க உங்களோட பகிர்ந்துக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்குமான்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது முடியுன்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறாங்க. மேடம், உங்கள் பேர்? என் பேர் பிரேமலதா. பிரேமலதா, எத்தனை வருஷமாக நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? ஒரு வருஷமாவா? 3 வருஷமாக வரீங்களா? ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கீங்க கோயிலுக்கு. நீங்கள் முதல்ல இந்த நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே பெரம்பூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். பெரம்பூர்லேருந்து வரீங்க. உங்களுக்கு யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க? எனக்கு கஜலட்சுமி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ஒரு கோயிலில் மீட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு இருந்தேன், போனதால எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பித்தேன். வந்துட்டு 9 வாரம் வந்தீங்களா? 9 நாள் தொடர்ச்சியாக வந்தீங்க. 9 நாள் நீங்கள் பெரம்பூர்லேருந்து 9 நாள் தொடர்ந்து வந்தீங்க. 9 நாள் முடித்த உடனே அபிஷேகம் பண்ணிங்களா? அபிஷேகம் பண்ணி சாமிக்கு இது பண்ணீங்க. எந்த வேண்டுதல் வச்சு வந்தீங்க? என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், அவள் கேட்குற மாதிரி அவளுக்கு லைஃப் அமையணும். அவள் என்ன மாதிரி லைஃப் வேணும்னு கேட்டா? அவள் வெளியூரில் போய் படிக்கணும், அந்த மாதிரி அலைன்ஸ் பாருங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. அதனால அந்த மாதிரியே தேடிட்டு இருந்தோம். பாபாவும் இப்போ அதே மாதிரி வாழ்ந்துதான் முடிச்சு கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பொண்ணுக்கு? ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பத்திரிக்கை வைக்கிறதுக்காக பாபா கோயில் வந்திருக்கேன். பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? காட்டுங்க. நிச்சயதார்த்த பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை ரெண்டும் போட்டிங்களா ஒரே டைமில்? பரவாயில்ல. மாப்பிள்ளை கன்னடாவில் வேலை செய்கிறாரா? ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்குற. என்னவா இருக்காரு? ஓகே. எங்கள் பொண்ணு கேட்டதுக்காக அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பாபா அதே மாதிரியே முடிச்சு கொடுத்துட்டாரு. மாப்பிள்ளையோடைய சொந்த வீடு எங்கே இருக்குது? இங்கே கொளத்தூர் செந்தில் நகர் தான். கொளத்தூர் எங்கள் ஏரியா பக்கமாகவே மாப்பிள்ளையை முடிச்சு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நீங்கள் அந்த ஒரு வருஷத்தில் 9 நாள் சுற்றத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் நீங்கள் வந்துட்டு தான் இருந்தீங்க. சாமியை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு நன்றி சொல்லிகிட்டே இருந்தீங்க. அவரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதே மாதிரி ஒரு இடத்த உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு இல்லையா? அது பெரிய விஷயம். இன்றைக்கி சாமிக்கு நீங்கள் பத்திரிக்கை வச்சு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க. அவரையும் கூப்பிடுங்க. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு நிச்சயமாக அவர் வருவார். நிச்சயதார்த்தம் என்றைக்கு வச்சுருக்கீங்க? ஜூன் மாதமா? ஏப்ரல் 20னா சண்டே வருதுங்களா? ஓ, சண்டே வச்சுருக்கீங்க. பரவாயில்ல. எங்கே கல்யாணம் நிச்சயதார்த்தம்? இங்கே தானே? வில்லிவாக்கத்தானே நிச்சயதார்த்தம்? கல்யாணம் வானகரமா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கோம். அவள் நல்லபடியாக அவளுடைய வாழ்க்கையை அந்த வாழ்ந்தானா போதும். அதுதான் அவளுக்கு பாபா அவளுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் கொடுத்து அவளை உண்மையாக வாழ்ந்தாங்கன்னா போதும். ரொம்ப நன்றி மேடம். இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு நடக்குமா அப்படின்னு சில பேர் இயங்கும்போது உங்களுடைய வீடியோ அவங்க பார்க்குற பாகியம் அவங்களுக்கு கிடச்சிதுன்னா, இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரணும். வரது இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா 9 நாள் வந்துடுறாங்க. அபிஷேகம் பண்ணும்போது கொஞ்சம் டிலே பண்ணிடுறாங்க. அதை பண்ணாமல் உங்களை மாதிரி உடனடியாக அவங்க அபிஷேகம் முடித்தாங்கன்னா கையோடு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மாப்பிள்ளையோ பொண்ணோ உங்களுக்கு அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்கள் சொல்கிறது மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த கோயிலுக்கு அது முடியுன்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.